வீட்டை விட்டு வெளியில் போனாங்கன்னா வேலை முடித்து வீட்டுக்கு வரும்போது பணத்தை எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு தான் எல்லா வீட்டில் இருக்கிறவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இதுக்கு பதிலாக ஆண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோபத்தை ஒரு நல்ல பெரிய மூட்டை கட்டி தூக்கிட்டு வந்து வீட்டில் இறக்கி வச்சு கை கால் கூட கழுவுறது கிடையாது. அந்த மூட்டையை பிரித்து எல்லாரும் மேலே கொஞ்சம் கொஞ்சம் பூ மாதிரி தூவி விட வேண்டியது. நீங்கள் தூவுறது கோவம், பூவாது பூ மாதிரி நினச்சிக்கிட்டு கோவத்தை தூவ வேண்டியது. இப்படி தான் நிறைய ஆண்கள் இருக்கீங்க. அதாவது கோவத்தை எங்கே கொண்டு போய் காட்டணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். கோவம் எதுக்கு? நமக்கு எதிரி எவனாவது ஒருத்தன் வரான்னா, அதாவது நம்மளை வெட்ட வரணும், குத்த வரணும், நம்ம உயிருக்கு ஆபத்து வரணும். அப்படிப்பட்ட பட்சத்தில் அந்த கோபத்தை நம்ம எதிரியிடம் காட்டுறதுக்காக மட்டும் உணர்வுபூர்வமாக உருவாக்கப்பட்டது தான் இந்த கோபம். அந்த கோபத்தை உங்கள் உறவுகள் மேலே தினசரி காட்டும்போது அந்த உறவுகள் எப்படி உங்கள் கூட தொடர்ந்து பயணிக்கும். அவங்களுக்கு ஒரு வெறுப்பு தன்மை வரும்ல. அதனால் கோபத்தை மூட்டை கட்டிலாம் தயவுசெய்து வீட்டுக்கு கொண்டு வராதீங்க. அதை அங்கேயே எங்கேயாவது போட்டுட்டு அன்பு மூட்டை கட்டி கொண்டு வாங்க. மூட்டையாக இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்குள்ளே இருக்குது. கடவுள் அதை நிறைய கொடுத்துருக்காரு. இருக்கிற அன்பை வெளியே எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் தெளித்து விடுங்க. அப்போ பாருங்கள், உங்கள் மேலே அவங்க காட்டுற அன்பு 1000 மடங்காக இருக்கும். நிறைய பேர் அதை தவற விட்டுறாங்க. அன்பை அதிகப்படுத்துங்க. அன்பை அதிகமாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மேலே செலுத்துங்க. இதை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரணும் அப்படின்னா நான் சொன்னதை செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது புரியும்.